காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் இயல் 4 இடம்பெற்றுள்ள பயிற்சிகள் பற்றி பார்க்கின்றோம். அதில் நம்ம பலவுள் தெரிக பார்த்து விட்டோம். பொது குருவினா இதில் ஒரே ஒரு தவறு இருக்குது. தமிழ்நாடு அரசு பலவுள் தெரிகளில் 2வது வினா, தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு ஊரக திறனறி தேர்வு என்பதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். தேசிய திறனறிவு தேர்வு என்பது வராது, ஊரக திறனறி தேர்வு மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது, ஊரக திறனறிவு தேர்வு. அடுத்தது இப்போ நம்ம குருவினா பக்கம் எண் 117 முதல் குருவினா. முதல் குருவினா 1. கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக. இதற்கான விடை பொறுமை, அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை மறக்கக்கூடாது. கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும். அடுத்தது இரண்டாவது குருவினா இணைய வழியில் இயங்கும். மாணவர்களே, இந்த இயல் 3, 4 தான் உங்களுக்கு தேர்விற்கு வினாக்கள் கேட்கப்படும். அதனால இதிலிருந்து கொடுக்கப்படும் கேள்விகள் பதில்கள் அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அடுத்தது இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் 5 குறிப்பிடுக. 1. ஒளிப்படி இயந்திரம். 2. தொலைநகல் இயந்திரம். 3. அட்டை பயன்படுத்தும் எந்திரம். 3வது குருவினா 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே. இவ்வடிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவு 4 அறிவு உயிர்கள். அதாவது மூவறிவு உயிர் வகையில் உங்களுக்கு அந்த அட்டவணையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ 3வது குருவினா 3வது குருவினா
மூன்றறிவதுவே. மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே. நான்கறிவதுவே. நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. அடுத்தது ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. வடிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடும். இவ்வடிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடும் தொல்காப்பியர் மூவறிவு ஐந்தறிவு உயிர்கள் யாவை. உயிர்கள் யாவை இதற்கான விடை மூவறிவு உயிர்கள். மூவறிவு உயிர்கள் கரையான். கரையான் எறும்பு. அடுத்து நான்கறிவு உயிர்கள். நான்கறிவு உயிர்கள் நண்டு. நண்டு தும்பி. நண்டு தும்பி. ஐந்தறிவு உயிர்கள். ஐந்தறிவு உயிர்கள் பறவை விலங்கு. பறவை விலங்கு. அடுத்தது நான்காவது. அந்த நான்காவது குருவினா வேண்டாம். இந்த உரைநடையானது எடுக்கப்படவில்லை. அடுத்தது சிறுவினா. ஓ என் சமகால தோழர்களே கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாவது. குருவினால நான்காவது குருவினா வேண்டாம். அந்த விரிவானமானது எடுக்கப்படவில்லை. அடுத்தது சிறுவினா. என் சமகால தோழர்களே கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது. முதல் சிறுவினா. முதல் சிறுவினா என் சமகால தோழர்களே. என் சமகால தோழர்களே. தோழர்களே கவிதையில் கவிஞர் குறிப்பிடும். கவிஞர் குறிப்பிடும் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது. வேண்டுகோள் அறிவியல் என்னும் விடை. அறிவியல் என்னும் வாகனத்தில். அறிவியல் என்னும் வாகனத்தில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அடுத்தது கரிகாலன். கரிகாலன் பெருமைகள் எல்லாம். கரிகாலன் பெருமைகள் எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். கணிப்பொறியில் பொருத்துங்கள். கணிப்பொறியில் பொருத்துங்கள். அடுத்தது அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகின்றார். பக்கம் எண்
106 வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இரண்டாவது சிறுவினாவுக்கான விடை வந்து அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு வகைப்படுத்துகின்றார்? இதற்கான விடை அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார்? இதற்கான விடை வந்து பக்கம் எண் 106 உயிர் வகை இருக்கு இல்லையா, அதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. பக்கம் எண் 106 கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அட்டவணையை வந்து நீங்கள் எழுதி கொண்டால் போதுமானது. உயிர் வகை என்ற கவிதை பிழை இருக்கு இல்லையா, அதில் உள்ள அட்டவணை வந்து நீங்கள் எழுதி கொண்டால் போதுமானது. அதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மூவறிவு, உற்றறிதல், தொடுதல் உணர்வு. அதில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, பக்கமே 106 வந்து அறிவு நிலை, அறியுமாற்றல், உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டு, அதில் வந்து உங்களுக்கு விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை வந்து நீங்கள் எழுதி கொண்டால் போதுமானது. அடுத்தது மூன்றாவது சிறுவினா, பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணையவழி சேவைகளை எழுதுக. இது வந்து பக்கமே 102 விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது சிறுவினா, பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணையவழி சேவைகளை எழுதுக. பக்கம் எண் 102. பக்கம் எண் 102 வந்து தெரியுமா என்பதன் கீழ் இந்த விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. அது விடை வந்து கல்வியின் வேர்களோ கசப்பானவை, அவை தரும் கனிகளோ இனிப்பானவை. அதுல விடை நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை
வழங்குவதற்கு வழங்குவதற்கு ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றன. அதனுடைய தொடர்ச்சியினை இந்த பக்கத்தில் எழுதுகின்றேன். தேசிய திறனறிவு தேர்வு. தேசிய திறனறி தேர்வு என்னென்ன தேர்வுலாம் மாணவர்களுக்கு நடத்துகிறாங்க என்பதை கொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய திறனறி தேர்வு. தேசிய திறனறி தேர்வு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகின்றது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகின்றது. அடுத்த சிறுவினா. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? அந்த விரிவானமானது எடுக்கப்படவில்லை. அதனால் இந்த சிறுவினா 4வது சிறுவினா வேண்டாம். 1, 2, 3, 5 இந்த சிறுவினாக்களை நீங்கள் படித்து கொண்டால் போதுமானது. அடுத்தது வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமை. 5வது சிறுவினா. வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமையை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. விடை வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதும்போது பொருள் வேறுபடும். படிப்பவர்களுக்கு எளிதில் பொருள் விளங்கும். அடுத்தது நெடுவினா. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக. பக்கம் எண் 96 கொடுக்கப்பட்டுள்ளது. நெடுவினா.
அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகள், 2 இணையவழி சேவைகள் பற்றி எழுதுக. சேவைகள் பற்றி எழுதுக. அதில் பக்கம் எண் 97 கொடுக்கப்பட்டுள்ளது. தொலைநகல் இயந்திரம், ஒளிப்படி இயந்திரம், அடுத்தது ATM, அப்புறம் அட்டை திருப்பி இயந்திரம், ஸ்வைப்பிங் மிஷின், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 நீங்கள் எழுதி கொண்டால் போதுமானது. பக்கம் எண் 97 இதற்கான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு பிடித்தமான ஒளிப்படி இயந்திரமோ இல்லை தொலைநகல் இயந்திரமோ இல்லை அட்டை தேய்ப்பு இயந்திரமோ இல்லை ATM எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக 2வது நெடுவினா வேண்டாம். இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்தி, அந்த விரிவானம் நாம் இன்னும் எடுக்கப்படவில்லை, அதனால் அது வேண்டாம். அடுத்தது பக்கம் எண் 120. பக்கம் எண் 120 கொடுக்கப்பட்டுள்ளது. அகராதியில் காண்க. பக்கம் எண் 120. பக்கம் எண் 120 கொடுக்கப்பட்டுள்ளது. இமிழ்தல், ஒலித்தல். இமிழ்தல், ஒலித்தல். அடுத்தது இசைவு, ஒப்புதல். துவனம், ஒலி. சபலை, மின்னல். துகளம், நுட்பமான ஒலி. அடுத்தது ஒரு சொல்லால் தொடரின் 2 இடங்களை நிரப்புக. அதாவது எண்ணெய் ஊற்றி டேஷ் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல். அப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும், மேலே சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க, விடைகள். விலங்கு, எழுதி, அகல், கால், அலை, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். அப்போது 1 எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஊற்றி. இதற்கான விடைகள் மேலே கொடுத்துருக்காங்க. விலங்கு, அப்புறம் அடுத்தது எழுதி, 3வது அகல், அடுத்தது கால், அடுத்தது அலை. இதை வைத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சொற்களை வைத்து நம்ம இந்த தொடர்களை நிரப்ப வேண்டும். அடுத்தது எண்ணெய் ஊற்றி டேஷ், அப்போ இங்கே என்ன வரும், அகல் விளக்கு ஏற்றியவுடன், இடத்தை விட்டு அகல். அப்போது இந்த விடைகளை வைத்து என்ன பண்ணணும், நம்ம இந்த தொடர்களை நிரப்ப வேண்டும். அடுத்தது 2வது விடையை மட்டும் நான் எழுதி போடுறேன். புத்தகத்தில் உங்களுக்கு இந்த கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு டேஷ் பங்கு, அப்போ கால் பங்கு. இதற்கான விடை என்னது, 2வதுக்கு
கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் கால் வை. அப்போது இரண்டுல நம்ம வந்து என்ன எழுதணும், கால் என்ற விடையை வந்து எழுதணும். ஒன்றுக்கு வந்து அகல், இது வந்து ஒன்றாவது இதில், இதில் வந்து இரண்டாவது விடை. அடுத்தது மூன்றாவது, கைப்பொருளை கடல் அலை தொலைத்து விட்டு கரையில் தேடி. அப்போ மூன்றாவதுக்கான விடை வந்து அலை. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்து விட்டு கரையில் தேடி அலைந்ததால் கிடைக்குமா. அடுத்தது ஈ, வீட்டு விலங்கு. அடுத்தது என்னது விடை, விலங்கு. நான்காவதுக்கான விடை தான். வீட்டு விலங்கான நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து விலங்குவுடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும். அடுத்தது ஊ, ஐந்தாவதுக்கான விடை, எழுத்தாணி கொண்டு எழுதி. அப்போ இதுதான் வந்து என்னது, ஐந்தாவதுக்கான விடை. அப்போது இந்த தொடர்களில் நம்ம இந்த விடைகளை வந்து பயன்படுத்தி எழுதணும். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம் பக்கம் எண் 121. கலைச்சொல் அறிவோம். ஏவு ஊர்தி. ஏவு ஊர்தி இது வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழில் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தைகளை கொடுத்துட்டு தமிழில் வந்து கேட்பாங்க. அப்போது ஏவு ஊர்திக்கு வந்து ஆங்கில சொல் லான்ச், லான்ச் வெஹிக்கிள். அடுத்தது இரண்டாவது மிசில், ஏவுகணை. நியூட்டிக்கல் மைல், நியூட்டிக்கல் மைல். விடை கடல் மைல். அடுத்து வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம், காணொளி கூட்டம். அடுத்தது டவுன்லோட், டவுன்லோட் பதிவிறக்கம். அடுத்தது பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. இதற்கான தமிழ் வார்த்தை பயணியர், பயணியர் பெயர் பதிவு. அடுத்தது எலக்ட்ரானிக் டிவைஸ், அதுக்கு வந்து மின்னணு கருவிகள். அடுத்தது நம்ம பக்கம் எண் 120 வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தொடரில் இரு வினைகளை வந்து சேர்த்து எழுதுக. இப்போ ரெண்டு சொல்லு வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு விரிந்தது விரித்தது. அந்த விரிந்தது விரித்தது அந்த சொற்களை வைத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு தொடராக வந்து அமைத்து எழுதணும். அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க விரிந்தது விரித்ததுக்கு. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், சொற்களை வந்து இட்டு எழுத வேண்டும். அடுத்தது குவிந்து குவித்து, குவிந்து குவித்து. குவிந்து குவித்துக்கு தங்க கோப்பை பெற்ற விளையாட்டு வீரனுக்கு பாராட்டுகள் குவிந்தன, அவருக்கு நண்பர்கள் பரிசுகளை குவித்தனர். குவிந்து குவித்து. இதற்கான விடையை வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்றாவதுக்கு இரு தொடரில் ஒரு தொடரில்
ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. இப்போ குவிந்து என்ன சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் எண் 120 கொடுத்துருக்காங்க. குவிந்து, குவித்து. ஸோ இந்த சொற்களை நம்ம எப்படி தொடரில் அமைத்து எழுதலாம்? தங்கக்கோப்பை, பெற்ற விளையாட்டு தங்கக்கோப்பை பெற்ற விளையாட்டு வீரனுக்கு பாராட்டுகள் குவிந்தன. அவருக்கு நண்பர்கள் பரிசுகளை குவித்தனர். அப்போது இந்த இரண்டு சொல்லுமே நமக்கு இடம்பெற்றிருக்கும். குவிந்து, தங்கக்கோப்பை பெற்ற விளையாட்டு வீரனுக்கு பாராட்டுகள் குவிந்தன. அப்போ அந்த குவிந்து என்ற சொல் வந்துட்டு அடுத்தது அவருக்கு நண்பர்கள் பரிசுகளை குவித்தனர். அப்போ என்ன பண்ணணும்? இரண்டு சொற்களை நம்ம தொடரில் அமைத்து எழுதணும். அடுத்தது மூன்றாவது சேர்ந்து, சேர்த்து. ஊர் திருவிழாவில் மக்கள் ஒன்று சேர்ந்தனர், பொருட்களை சேர்த்து மகிழ்ந்தனர். இதுதான் அதற்கான விடை. அடுத்தது பணிந்து, பணித்து. ஆசிரியரை மாணவர்கள் பணிந்து வணங்கினர். வீட்டு பாடத்தை முடிக்க சொல்லி ஆசிரியர் பணித்தார். அடுத்து பொருந்து, பொறுத்து என்ற சொல் கொடுத்துருக்காங்க. தான் செய்தது சரி என்று பொருத்துமாறு குமரன் தாயிடம் கூறினார். இதுதான் இதற்கான விடைகள். நம்ம இப்போது இயல் 3, இயல் 4 பயிற்சிகள் பார்த்துவிட்டோம். இதிலிருந்து எழுதப்படக்கூடிய வினாக்கள் விடைகள் தான் தேர்விற்கு கேட்கப்படும். அதனால் என்ன பண்ணணும்? புத்தகம் வைத்துள்ளவர்கள் பென்சிலை வைத்துக்கொண்டு எழுத வேண்டும். இல்லாதவர்கள் உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி கொண்டு படிக்க வேண்டும். ஏனெனில் தேர்விற்கு இதிலிருந்து வினாக்களானது கேட்கப்படும். நன்றி.